த ஹியூமன் சைக்கிள் இதில் சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த சூப்ரா ரேஷனல் குட் என்கின்ற தலைப்பு. லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இந்த ஹியூமன் சைக்கிள்ல பகவான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பல்வேறு காலகட்டங்களை குறிப்பிடுகின்றார். 4 விதமான காலகட்டங்கள். ஒன்று அந்த சிம்பாலிக் ஏஜ் என்பது எல்லாமே சிம்பிள்ஸ். ஆதி காலத்துல எல்லாமே சிம்பிள்ஸ், ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ், அதில் தான் மேலோங்கி இருக்கும். அடுத்தது கன்வென்ஷனல் ஆர் டைப்பல், எல்லாமே மரபு சார்ந்த ஒரு காலம். அடுத்தது இதையெல்லாம் இதிலிருந்து முற்றிலும் மாறுபடும் அறிவு சார்ந்த காலம், ஏஜ் ஆஃப் ரீசன், அது 3. அதுக்கு அடுத்தது என்னவென்றால் சப்ஜெக்டிவ் ஏஜ். இந்த அறிவு என்பது ரீசன் என்பது உயர்வான விஷயங்கள் எவையெல்லாம் புவி சார்ந்த இயக்கங்களுக்கு அப்பால் இருக்கின்றதோ, சூப்ரா பிசிக்கல், எவையெல்லாம் அந்த பரம்பொருளை ஒட்டி இருக்கின்றதோ, அனைத்திற்கும் உள்ள உண்மை, அனைத்தினுள்ளும் உள்ள உண்மை எல்லாம் எதிலிருந்து எதை நோக்கி செல்கின்றதோ, எதிலும் அடிப்படையாக உள்ள உண்மை இதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அறிவை கொண்டு இந்த விஷயங்களை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் போன சாப்டர்ல பகவான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய மூலம் எங்க அப்படின்னா அதனுடைய மூலம் டிவைன் ஆரிஜின், பியூட்டி. எவையெல்லாம் இறை சம்பந்தப்பட்டு இருக்கின்றதோ அதையெல்லாம் மனிதனுடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. அதே போல பியூட்டி என்பது, அழகு என்பது புறக்கண்களுக்கு புலப்படும் அழகு அல்ல. அனைத்தினுள்ளும் உள்ள அழகு என்றால் என்ன ஒரு விளக்கம், அழகுக்கு பகவான் தரும் விளக்கம் என்ன அப்படின்னா, எது உண்மையான அழகு அப்படின்னா, எது அனைத்தினுள்ளும் உள்ள அந்த இறை ஆனந்தம், பிளிஸ், அதை வெளிப்படுத்துவதுதான் அழகு என்பதுதான் பகவான் தரக்கூடிய விளக்கம். அழகு என்றால் புறக்கண்களுக்கு நாம் விவரிக்கும் அழகு அல்ல. அதுதான் சூப்ரா ரேஷனல் பியூட்டி. ஏன் பகவான் சூப்ரா ரேஷனல் பியூட்டி அப்படின்னா, இந்த உண்மையான அழகு என்பது இறை ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் அழகு என்பதை நம்முடைய அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. அறிவிற்கு எட்டாதது. அதுதான் அது போற சாப்டரோடைய மைய கருத்து. அதே போல இந்த சாப்டர்னுடைய கருத்து என்னவென்றால் குட். இந்த குட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய அது எப்படி குட் எப்படி என்பது எத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா அது முழுமுதற் தன்மை வாய்ந்தது, அப்சல்யூட், எதையும் சார்ந்து இராதது. 2 விஷயங்களை பகவான் எதையும் சார்ந்து இராதது என்று கூறுகின்றார். ஒன்று குட், இன்னொன்று ட்ரூத். இவை இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா எதையும் சார்ந்து இராதது. எப்படி ஒளி என்பது எதையும் சார்ந்து இராதது, ஆனால் நிழல் ஒளியை சார்ந்து இருக்கின்றது. அதே போலத்தான் இந்த குட் அண்ட் ட்ரூத் என்பது அப்சல்யூட், அதனுடைய ஆரிஜின் டிவைன். அதனுடைய நிழலாக தோன்றுவதுதான் தீமையும் பொய்மையும், ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட். ஸோ ஈவில் அண்ட் ஃபால்ஸ்ஹுட் அந்த முழுமுதற்தன்மை கிடையாது, அப்சல்யூட் கிடையாது. தே ஆர் நாட் அப்சல்யூட்ஸ், தே ஆர் ரிலேட்டிவ். இங்க பகவான் என்ன கூறுகின்றார், இங்க எதை பற்றி விளக்குகின்றார் என்றால், எது அந்த முழுமுதற் தன்மை வாய்ந்த நன்மை என்கின்றோமோ, குட் என்கின்றோமோ, அது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். அறிவை கொண்டு எது நன்மை எது தீமைன்னு நீ ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுதான் அடிப்படை கருத்து. எதை நாம் நன்மை என்று கூறுகின்றோமோ அந்த நன்மை என்பது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று கூறுகின்றார்.
எல்லா மனிதனுடைய செயல்பாடுகள், எல்லா மனிதனுடைய இயக்கங்களும் எடுத்துக்கொண்டால் என்றால், இங்க வந்து எக்ஸெப்ஷனே கிடையாது. எல்லா மனித இயக்கங்களும் பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அடிநாதமாக ஒரு ஒரு விதி இருக்கின்றது. ஒரு பொதுவான விதி. எல்லா மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அடிப்படையில ஒரு பொதுவான விதி இருக்கின்றது. இந்த பொதுவான விதி என்னவென்றால், அது ஏதோ ஒரு உண்மையை சார்ந்து உண்மையின் அடிப்படையில் இந்த பொதுவான விதி இருக்கின்றது. எல்லா மனித இயக்கங்களுக்கும் பின்னால் ஒரு பொதுவான விதி இருக்கின்றது. அந்த பொதுவான விதி எதன் அடிப்படையில் எழுப்பப்பட்டுள்ளது என்றால், அமைந்துள்ளது என்றால், ஒரு உண்மையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. அது என்ன உண்மை என்றால், அது வந்து மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மை. அதை நம்முடைய வேத காலத்து ரிஷிகள், ஞானிகள் அறிந்துள்ளனர் அந்த உண்மையை. மனிதனுடைய அறிவு அறிவு சார்ந்து சிந்திக்கும் பிரஜை என்பவன், அவனுக்கு அவனுக்கு வந்து எட்டாத நிலையில் இருக்கின்றது. இது என்ன உண்மை என்றால், எல்லா விதமான ஒரு செயல்பாட்டில் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவனும் அந்த பரம்பொருளை நாடுகின்றன. சீக்கிங் ஃபார் காட். தன்னுடைய ஜீவனினுடைய எது ஒரு உச்சமான பகுதியோ, ஹையஸ்ட் செல்ஃப், அதே போல தன்னுள் உள்ள ஒரு ஆழமான ஒரு மெய்மை, மறைந்துள்ள ஆழமான மெய்மை, நம்முடைய ஜீவனுக்கு பின்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான மெய்மை, நம்முள் மறைந்துள்ள அந்த இறைத்தன்மை, இதைத்தான் எல்லா ஜீவன்களும் நாடுகின்றன. இதுதான் வந்து அந்த யூனிவர்சல் ட்ரூத். ஆல் தெர் இஸ் a சீக்கிங் ஃபார் காட் வந்து எல்லாருக்கும் எல்லாம் அனைத்தும் செய்கின்றன. இந்த உண்மை பார்த்தோம் அப்படின்னா, மதம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக இந்த உண்மையினுடைய ஒரு காட்சி நமக்கு கிடைக்கின்றது. இந்த உண்மையினுடைய காட்சி, அதாவது சீக்கிங் ஃபார் காட், பரம்பொருளை நாடுதல் என்கின்ற உண்மையை நாம் மதம் மற்றும் ஆன்மீக மூலமாக அதனுடைய ஒரு காட்சியை காண்கின்றோம். ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் பின்னால் மறைந்த நிலையில் அதுதான் இருக்கின்றது. இந்த நாடுதல், பரம்பொருளை நாடுதல் என்கின்ற விஷயம்தான் அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதுதான் வாழ்வினுள் மறைந்துள்ள ஒரு ரகசியம் அப்படிங்கிறார். மாபெரும் ரகசியம் அப்படிங்கிறார். கிரேட் சீக்ரெட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். இந்த ரகசியத்தை தான் வாழ்வு மிகவும் பிரயத்தனப்பட்டு கண்டறிய முயலுகின்றது அப்படிங்கிறார். கண்டறிய முயன்று அதை தன்னுடைய ஒரு சுய ஞானத்திற்கு புரியும் எட்டும் வண்ணம் அதை நாட விரும்புகின்றது. இந்த உண்மையை, இந்த ரகசியத்தை, இந்த உண்மையை அது அறிய விரும்புகின்றது. எது? வாழ்க்கை. இந்த வாழ்வினுடைய இயக்கம் வந்து இந்த உண்மையைத்தான் தன்னுடைய எல்லா செயல்களின் மூலமாகவும் அறிந்து கொள்ள விரும்புகின்றது அப்படிங்கிறார். இந்த பரம்பொருளை நாடுதல், சீக்கிங் ஃபார் காட் அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்னா, பகவான் என்ன சொல்றார், அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை தருகின்றார். சீக்கிங் ஃபார் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வெளியில தேடுறது இல்லை அப்படிங்கிறார். அது புரிஞ்சுக்கணும். சீக்கிங் ஃபார் காட் அப்படிங்கிறது வெளியில எங்கேயோ போய் தேடுறது கிடையாது அப்படிங்கிறார். அது நம்முள் உள்ள மிகவும் உயர்வான, மிகவும் உண்மையான, மிகவும் முழுமையான, மிகவும் பெரிதான நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனினுடைய ஒரு பகுதியை தேடுதல் அப்படிங்கிறார். சீக்கிங் ஃபார் காட்னா வெளியில கிடையாது. அது நம்முள்ள இட்ஸ் சீக்கிங் ஃபார் அவர் ஹையஸ்ட், ட்ரூவஸ்ட், ஃபுல்லஸ்ட், லார்ஜஸ்ட் செல்ஃப் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு மெய்மையை நாடுகின்றோம். சீக்கிங் ஃபார் அ ரியாலிட்டி அப்படிங்கிறார். ஏன் தேடுகின்றோம்?
ரியாலிட்டி மெய்மையை ஏன் தேடுகின்றோம்? எப்போ ஒரு விஷயத்தை தேடுவோம்? நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு தான் தேடுவோம். எல்லாமே தெரிஞ்சதுன்னா தேட மாட்டோம் அத. நம்ம நேரடியா நம்மளுடைய பார்வைக்கு நேரே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நம் கண்களுக்கு அறிவு கண்கள் மற்றும் புலன்களுக்கு புலப்படாத விஷயத்தை தான் நாம் தேடுகின்றோம். ஆகையினால என்ன புரிந்து கொள்கின்றோம்? இந்த மெய்மை, இந்த ரியாலிட்டி என்பது மறைந்து உள்ளது. வாழ்வினுடைய தோற்றங்களுக்கு பின்னால் மறைந்துள்ளது. அவ்வாறு வாழ்வு இந்த மெய்மையை வெளிப்படுத்தினாலும் கூட, அது முழுமையாக அதனை வெளிப்படுத்துவது கிடையாது. திரைக்கு பின்னால் எல்லா விதமான எதிர்மறையான விஷயங்கள், முரண்பட்ட விஷயங்களுக்கு பின்னால் தான் இருக்கின்றது இந்த மெய்மை. அதன் மூலமாகத்தான் வாழ்வில் இந்த மெய்மையை அறிந்து கொள்கின்றோம். இந்த பரம்பொருளை நாடுதல் என்பது எப்படி முழுமை அடையும்? இந்த நாடுதல் அப்படிங்கிறோம். இந்த நாடுதல் சீக்கிங் அப்படிங்கிறோம். எல்லாமே நாம் எல்லோருமே சீக்கர்ஸ் தான். we are all seekers for the truth. இந்த சீக்கிங் இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. we are all seekers. அதாவது சீக்கிங் அப்படிங்கிறது ஒரு நிலை. அப்புறம் அது மூலமாக அனுபவங்களை அடைதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு நிலை, எக்ஸ்பீரியன்சஸ். அப்புறம் அது மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிலையான தன்மையை அடைந்த பின்பு ரியலைசேஷன் சொல்லுவோம். இவர் வந்து ஒரு ரியலைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றன. பொதுவா நம்மை போன்றவர்களை எடுத்துக்கொண்டால் we are all seekers. இந்த சீக்கிங்ல வந்து எப்பொழுது வந்து முழுமை ஒருவர் அடைய முடியும் அப்படின்னா, எங்கும் நிறைந்துள்ள அந்த பரம்பொருள், எங்கும் நிறைந்துள்ள அந்த பரம்பொருள், எல்லையற்ற தன்மையுடைய அந்த பரம்பொருள், முழுமுதற் தன்மையுடைய பரம்பொருளை எங்கும் நிறைந்துள்ள அதனுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் வந்து இந்த சீக்கிங் வந்து முழுமை பெறும் அப்படிங்கிறார். எல்லாத்திலும் நம்ம பார்க்கறது எல்லாத்திலுமே டிவைன் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ரியலைசேஷன் வரும்பொழுது தான் இந்த சீக்கிங், இந்த நாடுதல் என்பது முழுமைத்தன்மையை பெறும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உலகத்தில் எல்லாமே எல்லைக்குட்பட்ட அம்சங்களைத்தான் பார்க்கின்றோம். எல்லாமே ஃபைனைட் திங்ஸ். எல்லாமே தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட ஒரு பொருள், தனிப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு எல்லாமே ஃபைனைட் திங்ஸ் தான் பார்க்கிறோம். இது எல்லாத்துலேயும் அந்த எல்லை கடந்த தன்மையை நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். ஃபைண்டிங் a வேல்யூ ஆஃப் த இன்ஃபினிட் இன் ஆல் ஃபைனைட் திங்ஸ் அப்படிங்கிறார். அப்புறம் நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சார்புடைத்தன்மை உடையவை. எல்லாமே ரிலேட்டிவ்ஸ். எதையும் நம்ம அப்சல்யூட்னு சொல்ல முடியாது இங்க. ஒன்று இருக்கின்றது என்றால் ஏதோ ஒன்றை நம்பி இருக்கின்றது. பரம்பொருள் ஒன்றுதான் அப்சல்யூட். அதனால் பகவான் என்ன கூறுகின்றார் இங்க, இந்த நாடுதலில் என்ன செய்ய வேண்டும்? நம்ம வந்து பார்க்கக்கூடிய சார்புடைத்தன்மையுடைய அனைத்தையுமே அதனுடைய மூலமான முழுமுதற் தன்மை, அதன் மூலம் முழுமுதற் தன்மையை நாம் எட்ட வேண்டும் அப்படிங்கிறார். வெறும் சார்புடைத்தன்மையான விஷயங்களை மாத்திரம் பார்த்து அதனுடன் நின்று விடக்கூடாது. அவைகளை அதனுடைய முழுமுதற் தன்மை நிலைக்கு உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறார். டு ரைஸ் ஆல் ரிலேட்டிவிட்டிஸ் டு தர் அப்சல்யூட்ஸ் அப்படிங்கிறார். இது வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இது வந்து நிலையானது இல்லை, இட்டர்னல் ஒன்று இருக்கு, அதுதான் நிலையானது, எல்லாமே கடந்து போகக்கூடியவை, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு சாஸ்வதமான உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கான்சியஸா அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அப்பதான் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து அதுல வந்து நம்ம வந்து சிக்கிக்கொள்ள மாட்டோம். அப்புறம் உலகத்தில் நம்ம பார்க்குற விஷயம்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே மாறுபாடுகளை கொண்டவைகளாக இருக்கின்றன. எல்லாமே டிஃபரன்சஸ் தான். டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃபரன்சஸ் ஆஃப் வியூ பாயிண்ட்ஸ், எல்லாம் டிஃபரன்சஸ் தான் இருக்குது. அப்புறம் எதிர்மறையான விஷயங்களை தான் பார்க்குறோம். அப்போசிஷன்ஸ் பார்க்குறோம். முரண்பாடுகளை பார்க்கின்றோம். கான்ட்ரரிஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கன்சைல் பண்ணணும் அப்படிங்கிறார். எப்படி ரெக்கன்சைல் பண்ண முடியும்? பார்க்குற விஷயம்லாம் எதிர்மறையா இருக்கு. எப்படி நம்ம ரெக்கன்சைல் பண்றது அப்படின்னா, அவைகளை நம்ம வந்து ஒரு உயர்வான நிலைக்கு உயர்த்தணும் அப்படிங்கிறார்.
எல்லாத்தையும் நம்ம வந்து உயர்வான நிலைக்கு உயர்த்தி அந்த நிலையில பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அங்க ரெக்கன்சைல் ஆயிடும் அப்படின்னாரு. கீழ் நிலையில பார்க்குற வரைக்கும் தான் அது வந்து அப்போசிஷன்ஸா இருக்கும். அதை நீங்க மேல்நிலைக்கு உயர்த்தி பார்த்தீங்கன்னா அது வந்து அங்க ரெக்கன்சைல் ஆயிடும் அப்படிங்கிறார். பை எலிவேஷன் அண்ட் சப்ளிமேஷன் டு சம் ஹையஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறார். அங்க வந்து எல்லாமே யூனிஃபை ஆயிடுது அப்படிங்கிறார். அந்த உயர்வான நிலையில எல்லாமே நம்ம கீழ்நிலையில பார்க்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் அந்த இடத்துல ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்ம வந்து எதிர்மறையான விஷயங்கள் இதுல தான் நம்ம வந்து வி ஆர் ஓவர்வெல்ம்டு. அது நம்ம அதை மீறி நம்மால வந்து சிந்திக்க முடியல, செயல்பட முடியல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்மில் செயல்படக்கூடிய அனைத்து இயக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய செயல்படக்கூடிய மனம் சார்ந்த இயக்கங்கள், உடல் சார்ந்த இயக்கங்கள், பிராணமயம் சார்ந்த இயக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அறியாமையில் செயல்படுகின்றன. எல்லாமே இக்னோரன்ஸ்ல செயல்படுகின்றது. அவைகளை எவ்வாறு நாம் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் செல்ஃப், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆண்மன் இருக்கின்றது, சைத்திய புருஷன் இருக்கின்றது. அதனுடைய ஹையஸ்ட் செல்ஃப்னா அதுதான் ஹையஸ்ட். ஒவ்வொருத்தட்ட இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டேர்ம்னா அது ஆண்மன் தான். அதனுடைய உணர்வுள்ள வெளிப்பாடுகளாக நாம் மாற்றணும் அப்படிங்கிறார். நம்முடைய we have to induce our lower terms to be the conscious expressions of the highest term அப்படிங்கிறார். அதே போல நம்முடைய மனம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கின்றன, பிராணமயத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன, உடலினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. என்ன புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார் பகவான். இவையெல்லாம் இருக்கின்றன என்றால் அவைகள் அவைகளுக்காக இருக்கவில்லை. அவைகள் இருப்பது எதனால் என்றால் அந்த பரம்பொருளுக்காகத்தான் எல்லாமே இருக்கின்றன. அந்த உயர்வான விஷயத்திற்காகத்தான் நம்மளுடைய இந்த விஷயங்கள்லாம் இருக்கின்றன. அந்த நிலையில தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார். Our lower terms to exist not for themselves but for that அப்படிங்கிறார். அதெல்லாம் வந்து அந்த ஹையஸ்ட் ட்ரூத், உயர்வான உண்மைக்கு இவையெல்லாம் தன்னுடைய பங்கை அளிக்கும் வண்ணம் தான் அவைகளுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு ஹோல் நம்பர். ஹோல் அப்படின்னா முழுமை அப்படின்னா இவைகள் எல்லாம் அதனுடைய ஒரு பின்னம் போன்று இருக்கணும். ஃப்ராக்ஷனல் மெஷர்ஸ் அப்படிதான் இருக்கணும். அந்த ஹையஸ்ட் டேர்ம்னா அதனுடைய ஃப்ராக்ஷனா தான் இது இருக்கணுமே ஒழிய இது வந்து முன்ன தான் தான் எல்லாம் மனம்தான் தான் நாம் என்றோ, பிராணமயம்தான் நாம் என்றோ, உடல் தான் நாம் என்றோ நினைக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு ஹையஸ்ட் ட்ரூத் இருக்கு, அதோடைய ஃப்ராக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. அப்படிதான் அப்பதான் வந்து இந்த சீக்கிங் வந்து கம்ப்ளீஷன் வரும். சீக்கிங்னா என்ன அர்த்தம்னா இதெல்லாம் பண்ணாதான் அந்த சீக்கிங் வந்து ஒரு முழுமையான நிலையை அடையும் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால் அந்த பரம்பொருள் வந்து ஏகமானதாக இருக்கின்றது. ஒன். அது ஏகமானதாக இருப்பது தான் வந்து பன்மையாக இங்கே நம்ம உலகத்துல பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம இங்க உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான முரண்பாடுகள், தனித்தனியே இருந்து காணப்படும் முரண்பாடுகள், ஒன்றுடன் ஒன்று முரண்பாடுகள், மோதல்கள், எண்ணங்களின் மோதல்கள், சக்திகளின் மோதல்கள், நோக்கங்களின் மோதல்கள், உள் உள்ள அதாவது உந்துதல்களின் மோதல்கள், இன்ஸ்டிங்ஸ், இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம வாழ்க்கைன்னா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், எல்லாமே எதிரும் புதிருமா இருப்பதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து எங்கு வந்து அந்த ஹார்மோனைஸ் ஆகும், ஒருமை தன்மையை அடையும் என்றால் அந்த ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருள் அதனுடைய நிலையில்தான் எல்லாமே வந்து அதனுடைய ஒத்திசைவை ஒரு ஒன்றிணையும் அப்படிங்கிறார். எல்லாமே இந்த டைவர்ஜ் டெண்டன்சிஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்து ஹார்மனைஸ் ஆயிடும் அப்படிங்கிறார். அதே போல மனிதனுடைய அறிவு வந்து எப்படி செயல்பட வேண்டும் என்றால் வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை அது கண்டறியும் வண்ணம் தான் மனிதனுடைய அறிவு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவு வந்து வெறும் புத்தக அறிவோ இன்டெலெக்சுவல் நாலேஜோ கிடையாது.
வாழ்வினுடைய உண்மையான ட்ரூ மீனிங் என்ன, அதை கண்டறியும் வண்ணம் தான் மனிதனுடைய அறிவு செயல்பட வேண்டும். அதே போல அதற்கு ஒப்ப தன்னை அது அறிவு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். இந்த இறை மெய்மைக்கு ஒப்ப அறிவு தன்னை திருவுருமாற்றம் செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறும் மென்டல் நாலேஜ் மாத்திரம் இருந்தா பத்தாது அப்படிங்கிறார். அதே போல எல்லாமே இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிலைகளில் இருப்பவை அனைத்துமே இந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளைத்தான் நாடுகின்றன அப்படிங்கிறார் பகவான். நம்ம பார்க்கிறோம், சடப்பொருள் பார்க்கிறோம், தாவரையல் பார்க்கிறோம், விலங்கினங்கள் பார்க்கிறோம். அவைகளும் கூட தட்டு தடுமாறி அந்த ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருளைத்தான் நாடுகின்றன அப்படிங்கிறார். இதெல்லாம் இன்ஃப்ரா ரேஷனல் கேட்டகரி அப்படிங்கிறார். அவங்க அங்க என்ன பார்க்குறோம், இன்ஸ்டிங்ஸை பார்க்குறோம், இம்பல்சஸ், நீட்ஸ், இதெல்லாம் அதை தான் நாடுது அப்படிங்கிறார். அடுத்தது மனிதனை எடுத்துக்கொண்டால் அவன் என்ன செய்யறான், அவனும் இதைத்தான் நாடுகின்றான். அவனுக்கு இருக்கக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட அந்த தர்க்க ஞானம், லாஜிக், ஒரு அறிவு, ஒழுங்கமைக்கப்பட்ட அறிவு, அவனுடைய அனாலிசிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் இதன் மூலம் ஒன்றிணைத்தல், இதெல்லாம் பார்த்து அல்டிமேட்டா அவனும் அதை நோக்கித்தான் செயல்படுகின்றான் அப்படிங்கிறார். அதே போல மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலை சூப்ரா ரேஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃப்ரா ரேஷனல், ரேஷனல், சூப்ரா ரேஷனல். இது என்ன செய்கின்றது, இந்த நிலையில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அனைத்திற்கும் பின்னால் உள்ள விஷயங்களை நாம் கண்டறிகின்றோம். அனைத்திற்கும் மேலே உள்ள விஷயங்கள், அனைத்திற்குள்ளே ஆழமா இருக்கிற உண்மையை நாம் கண்டறிகின்றோம். இதன் மூலமாக என்ன செய்கின்றோம், அனைத்திற்கும் மேலே, அனைத்திற்கும் பின்னால், அனைத்திற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெய்மையின் ஸ்பரிசத்தை நாம் நாடுகின்றோம் அப்படிங்கிறார். We lay hands on the reality itself in its core and essence அப்படிங்கிறார். And enlighten all its infinite detail from that secret center அப்படிங்கிறார். இதைத்தான் நம்மளுடைய, அதாவது நம்ம அறிவை தாண்டி செயல்படும் பொழுது இவ்வாறு தான் செயல்படுகின்றோம் அப்படிங்கிறார். ஆகக்கூட இங்க பகவான் என்ன கூறுகின்றார், உலகத்துல எல்லாமே அந்த பரம்பொருள் ஏகமாக இருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்துள்ள, அனைத்திற்கும் பின்னால், அனைத்தினுள்ளும், அனைத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாடுவதில் தான் அனைத்து இயக்கங்களும் செயல்படுகின்றன அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தை தான் இங்க கூறுகின்றார். அடுத்தது நம்ம போகலாம். இதன் அடிப்படையில நம்ம உண்மை என்றால் என்ன, அந்த நன்மை என்றால் என்ன, அதை எப்படி நம்ம பார்ப்பது, அந்த ரீதியில் தான் பகவான் கூறுகின்றார். பேராகிராஃப் 3 அதுக்குள்ளே செல்லலாம். The Human Cycle, Chapter 15, The Supra-Rational Good, Paragraph 3. This truth comes most easily home to us in religion and in art, in the cult of spiritual and in the cult of the beautiful, because there we get away most thoroughly from the unrestful pressure of the outward appearance of life, the urgent siege of its necessities, the deafening clamor of its utilities. There, we are not compelled at every turn to make terms with some gross material claim, some vulgar but inevitable necessity of the hour and the moment. We have leisure and breathing time to seek the real behind the apparent. We are allowed to turn our eyes either away from the temporary and transient or through the temporal itself to the eternal. We can draw back from the limitations of the immediately practical and recreate our souls by the touch of the ideal and the universal. We begin to shake off our chains
We get rid of life in its aspect of a prison house with necessity for our jailer and utility for our constant taskmaster. We are admitted to the liberties of the soul. We enter God's infinite kingdom of beauty and delight, or we lay hands on the keys of our absolute self finding and open ourselves to the possession or the adoration of the eternal. There lies the immense value of religion, the immense value of art and poetry to the human spirit. It lies in their immediate power for inner truth, for self enlargement, for liberation. Salient points. All seek the one divine reality in which all the discords are harmonized. We realize this truth most easily in the fields of religion and art, in the cult of the spiritual, and in the cult of the beautiful, because there we do not feel the unrestful pressure of the outward appearances of life, the urgent fulfillment of its necessities, the demand for satisfaction of its utilities. There we are not compelled to satisfy some gross material claim or to make a compromise for the sake of the necessity of the hour and the moment. We have leisure and breathing time to seek the real behind the apparent. We are allowed to turn our eyes either away from the temporary and transient or through the temporal itself to the eternal. We can draw back from the limitations of the immediately practical and recreate our souls by the touch of the ideal and the universal. We begin to free ourselves from the prison house where necessity is the jailer and utility is our constant taskmaster. By our soul's liberty, we enter God's infinite kingdom of beauty and delight. We possess the keys of our absolute self finding and open ourselves to the possession of the eternal. This is how we find the immense value of religion, the immense value of art and poetry to the human spirit. It lies in their immediate power for inner truth, for self enlargement, for liberation. அனைத்துமே அந்த பரம்பொருளை நாடுகின்றன. அனைத்துமே இந்த உலகத்தில் பரம்பொருளை நாடுகின்றன. இதுதான் உண்மை. பரம்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கீழ்நிலையில பார்க்கக்கூடிய அனைத்து எதிர்மறையான விஷயங்களும் அங்க ஒத்திசைவுடன் காணப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த உண்மையை நம்ம வெகு எளிதாக எங்கு அறிந்து கொள்கின்றோம், எந்த களத்தில் அறிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, ஒன்று ரிலிஜன் அப்படிங்கிற பகவான் சொல்றது எனிதிங் ஸ்பிரிச்சுவல், அதைத்தான் பகவான் கூறுகின்றார். எனிதிங் ஸ்பிரிச்சுவல், அது ஒரு பிராட் டேர்மா இங்க பகவான் யூஸ் பண்றார். அப்புறம் இன் ஆர்ட், கலை, இந்த கல்ட் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறார். அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு கல்ட், ஒரு வழிபாடு. அப்புறம் இந்த கல்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல், இந்த அழகுணர்ச்சி சார்ந்த ஒரு வழிபாடு. இங்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த உண்மை. எந்த உண்மை அப்படின்னா, நம்ம இங்கெல்லாம் போகும்போது என்ன உணர்ந்து கொள்கின்றோம் என்றால், எல்லாமே அந்த பரம்பொருளைத்தான் நாடுகின்றன அப்படிங்கிற உண்மையை நம்ம மதத்தில் பார்க்கின்றோம், கலைகளில் பார்க்கின்றோம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்க்கின்றோம், அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்க்கிறோம்.
கல்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. பியூட்டினா பகவான் சொல்றது எதெல்லாம் வந்து இறை ஆனந்தத்தை வெளிப்படுத்துகின்றதோ அது எல்லாமே பியூட்டிஃபுல் தான் அப்படிங்கிறார். ஸோ அந்த ரீதியில பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உள்ள பியூட்டி அப்படிங்கிறது அப்பேரண்டா பார்த்து உள்ள போக ஆரம்பிச்சோன்னா அந்த விஆர் உண்மையிலேயே நம்ம அதுல ரொம்ப ஆழமா போகணும். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்ம அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அங்க இறை ஆனந்தத்தையும் உணர முடியும். ஆகையினால இந்த விஷயங்கள்ல தான் நம்ம வந்து இந்த உண்மை பரம்பொருளை அனைத்தும் நாடுகின்றன என்கின்ற உண்மையை இந்த விஷயங்களில் நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற. ஏன் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்ல ஏன் இதை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா, வாழ்க்கையில மற்ற விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் போது அந்த புறத்தோற்றங்கள் அவுட்வர்ட் அப்பியரன்சஸ் ஆஃப் லைஃப் அது தரக்கூடிய அழுத்தம் அன்ரெஸ்ட்ஃபுல் ப்ரெஷர் அப்படிங்கிற அதுலேருந்து நம்ம வந்து விடுபடுறோம். இப்போ இந்த விஷயங்களுக்கெல்லாம் போகும்பொழுது இந்த புறவாழ்வினுடைய இந்த அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபடுறோம். ஒரு அழகை நம்ம ரசிக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா டென்ஷனும் போயிடுது. ஒரு அழகான ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ரம்யமான இடத்துல இயற்கையினுடைய அழகை ரசிக்கும் பொழுது கம்ப்ளீட்டா நம்மளுடைய வாழ்வினுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் எல்லாம் போயிடுது அந்த இடத்துல. மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம உண்மையான பக்தியுடன் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் எகைன் போயிடுது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகும்பொழுது நம்ம வந்து அன்றாட வாழ்வினுடைய அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அதுலேருந்து நம்ம வந்து விடுபட்டு போயிடுறோம். அன்றாட வாழ்வு நமக்கு நிறைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே அன்றாட வாழ்வு என்பது கழிந்து விடுகின்றது. எவையெல்லாம் எனக்கு வந்து இன்றைக்கு தேவையோ, வாழ்விற்கு தேவையோ, யூட்டிலிட்டிஸ், அதற்குத்தான் நான் சாதாரண வாழ்வில் இருக்கும்பொழுது கவனம் செலுத்துகின்றேன். இப்ப இங்கே இந்த விஷயங்களிலெல்லாம் நான் வந்து அந்த ஒரு மதம், கலை, ஆன்மீகம், இதெல்லாம் இப்போ அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போகும்பொழுது இந்த விஷயங்கள் சாதாரண வாழ்வு தரக்கூடிய இந்த விஷயங்களினுடைய அழுத்தத்தில் இருந்து நான் விடுபடுகின்றேன். ஸோ ஐ ஆம் ஃப்ரீ. நான் ஃப்ரீ. என்னுடைய மைண்ட் எல்லாமே ஃப்ரீ ஆனதுனால என்னால் அந்த உயர்வான விஷயத்த என்னால் பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், வாழ்வில் நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இதில் நம்ம வந்து ரொம்ப இதுலேயே நம்ம வந்து நம்ம இதுலேயே மூழ்கி விட்டோம் அப்படின்னா நம்மால் எங்கே உயர்வான விஷயத்தை நோக்கி போக முடியும்? அதனால்தான் பகவானும் அன்னை என்ன கூறுகின்றார்கள், நம்ம வந்து நோ டவுட் லைஃபோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லா கிளைம்ஸையும் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து எதில் வந்து ஃபேர்மாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு உள்ள இன்னர் பீயிங்கில் தான் நம்ம வந்து ஃபேர்மாக வந்து இருந்துக்கிட்டு தென் அதுலேருந்து தான் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் செல்ஃப் அதில் ஃபேர்மா இருந்துக்கிட்டு நம்ம வெளியில ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே அந்த ஈக்குவானிமை சமநிலையில செயல்படுவோம். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்திர நிலையில சமநிலையில செயல்படுவோம். அப்போ வந்து we will never lose our balance. நோ டவுட் லைஃப் ஒன்னுடைய டிமாண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதில் நம்ம இழந்து விட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இருக்கும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து மேலே போயிடுது. இட் இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ். ஏன்னா பொதுவாக உலக வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே ஸ்தூல நிலையில் உள்ள விஷயங்கள் அதனுடைய கம்பல்ஷன்ஸ், அதனுடைய இந்த நிமிஷத்துல இந்த நேரத்துல எனக்கு எது தேவை அந்த விஷயம் அப்படித்தான் நம்மளுடைய வாழ்வு போயிடுது. இந்த நேரத்துல இந்த கணத்துல வந்து எனக்கு எது வந்து அவசியம், எது வந்து எனக்கு கம்பல் பண்ணுதோ அதுல தான் ஃபுல்லா என்னுடைய நேரம் எல்லாம் போயிடுது. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா சாஸ்வதமான விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. We live by the hour and moment, whereas we lose touch with the eternity. அதுதான் பகவான் எங்கே கூறுகின்றார். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கவனம் செலுத்துறப்போ
ஆன்மீகம், கலை, இந்த அழகு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு டைம் கிடைக்குது. ஒரு ரிலாக்ஸிங் டைம் கிடைக்குது. லெஷர் கிடைக்குது. ஒரு பிரீத்திங் டைம் கிடைக்குது. அதனால ஒருத்தருக்கு வந்து மனது அமைதியாயிடுச்சு அப்படின்னா, அவசரப்படாம அந்த பிரீத்திங் டைம் கிடைச்சது அப்படின்னா, நேச்சுரலா நம்ம வந்து தோற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மெய்மை என்ன அப்படிங்கிறத நம்ம நாடுவோம். டு சீக் த ரியல் பிஹைண்ட் த அப்பேரண்ட். தோற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மெய்மை என்ன? எப்ப நம்ம நாடுவோம்? இதுலேருந்து விடுபடணும். வி ஷுட் கெட் அவே ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் த அவர் அண்ட் மொமெண்ட். அப்பதான் வந்து நம்ம இதுல நம்ம போக முடியும். அதர்வைஸ் லைஃப் ஃபுல்லா இப்படியே கழிஞ்சிரும். அவர் அண்ட் மொமெண்ட்லயே கழிஞ்சிரும். கடைசியில நம்ம வந்து வெறும் லைஃப்ல மேம்போக்கான விஷயங்கள்ல தான் நம்ம வாழ்வு கழிக்கப்பட்டு இருக்கும். நம்மளுடைய கண்களை வந்து எதிலிருந்து திருப்பணும் அப்படின்னா, தற்காலிகமான விஷயங்கள், மறையக்கூடிய விஷயங்கள், இவைகளிலிருந்து திருப்பணும். திருப்பி எவையெல்லாம் நிரந்தரமாக இருக்கின்றதோ, அனைத்திற்கும் பின்னால உள்ள சாஸ்வதமான எது இருக்கின்றதோ, அதுல தான் நம்ம போகணும் அப்படிங்கிறார். அதெல்லாம் எப்ப சாத்தியம்னா, இந்த விஷயங்கள் மூலமாகத்தான் சாத்தியம். அல்லது தற்காலிகமான விஷயத்த பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதன் மூலமா இருக்கக்கூடிய சாஸ்வதமான விஷயத்தையும் பார்க்கலாம். த்ரூ த டெம்பரல் இட்செல்ஃப் டு த இட்டர்னல். காலத்திற்குட்பட்டு தோன்றி மறையும் விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாஸ்வதமான விஷயத்தையும் நம்ம பார்க்க கத்துக்கணும். இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம் என்றால், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தும் போதுதான் சாத்தியம். அதே போல ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிமிஷத்துல என்னுடைய நடைமுறை தேவை என்ன அப்படிங்கிறதுல தான் அவன் வந்து ஒவ்வொரு மனிதனும் கட்டுண்டு இருக்கின்றான். இப்ப இம்மிடியட்லி பிராக்டிக்கல். இந்த நிமிஷத்துல நான் இதை செஞ்சு ஆகணும். இம்மிடியட்லி பிராக்டிக்கல். அது வந்து நம்ம வந்து ஒரு நாம் அதில் கட்டுண்டு இருக்கின்றோம். அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஆண்மனை வந்து அந்த உயர்வான விஷயம், உண்மை இருக்கக்கூடிய உண்மை, பிரபஞ்சம் தழுவிய உண்மை, அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆண்மனை வந்து உருமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறார். ரீக்ரியேட் அவர் சோல்ஸ் பை த டச் ஆஃப் த ஐடியல் அண்ட் த யூனிவர்சல் அப்படிங்கிறார். அப்புறம் இது மாதிரி உயர்வான விஷயங்கள்ல நம்ம மனசை திசை திருப்பும் பொழுது, நம்ம வந்து நம்மை பிணைத்துள்ள அந்த சங்கிலியில் இருந்து விடுபடுகின்றோம். வாழ்வு வந்து எப்படி பகவான் சித்தரிக்கின்றார்? ஒரு ஒரு சிறை போன்றுதான் வாழ்வு என்று சித்தரிக்கின்றார். பிரிசன் ஹவுஸ் என்று குறிப்பிடுகின்றார். நம்ம என்ன செய்கிறோம்? இது மாதிரி உயர்வான விஷயங்களுக்கு போகும்பொழுது நம்மை பிணைக்கப்பட்டுள்ள சங்கிலியிலிருந்து நாம் விடுபடுகின்றோம். நம் சிறை போன்று இருக்கக்கூடிய அந்த வாழ்வு, அந்த வாழ்வில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். நம்மை சிறை போன்று இருக்கக்கூடிய வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா, எது வந்து நம்மை ஆளும் அந்த சிறை அதிகாரி, ஜெயிலர் யார் இருக்கின்றார் என்றால், வாழ்வினுடைய தேவைகள், நெசசிட்டி ஃபார் அவர் வித் நெசசிட்டி ஃபார் அவர் ஜெயிலர் அண்ட் யூட்டிலிட்டி ஃபார் அவர் கான்ஸ்டன்ட் டாஸ்க் மாஸ்டர் அப்படிங்கிறார். ரெண்டு விஷயம் சொல்றார் பகவான். நெசசிட்டி ஃபார் அவர் ஜெயிலர் அண்ட் யூட்டிலிட்டி ஃபார் அவர் கான்ஸ்டன்ட் டாஸ்க் மாஸ்டர் அப்படிங்கிறார். இந்த நெசசிட்டி அப்படிங்கிறது பகவான் வந்து கேபிட்டல்ஸ்ல கொடுத்துருக்கிறார். அது என்ன காரணத்துல பகவான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த ஒரு காரணமாக இருக்கலாம். என்ன காரணம் என்றால், நம்ம வந்து நெசசிட்டின்னு மேலோட்டமா சொல்றோம். எல்லாருமே ஒரு நெசசிட்டியில தான் செயல்படுறோம். நம்ம சொல்றது ரொம்ப மேலோட்டமான வகையில சொல்றோம், நெசசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்று இயக்குகின்றது.
நெசசிட்டி என்பதின் பெயரில் ஒவ்வொரு மனிதரையும் ஏதோ ஒன்று இயக்குகின்றது இல்லையா? யாராவது அந்த நெசசிட்டிலேருந்து நம்ம வந்து அதாவது விதிக்கப்பட்டதுன்னு சொல்றோம் இல்லையா? சம்திங் விச் இஸ் ஆல்ரெடி டெஸ்டின்ட் ஆர்டைன்டு, அதுலேருந்து அதை நீங்க செய்யாம தப்பிக்க முடியாது. வாழ்க்கையில அது செய்யாம நீங்க தப்பிக்க முடியாது. விச் இஸ் சம்திங் யூ ஆர் டெஸ்டின்ட் டு டூ. அது நம் சக்திக்கு மீறி இருப்பதனால பகவான் வந்து அது ஒரு உயர்தளத்திலிருந்து அமைக்கப்பட்ட விதியாக இருப்பதனால அதிலிருந்து நம்மால நம்ம விடுவிக்கப்பட முடியல. நம்மை வந்து அந்த பிடியிலிருந்து தளர்த்தி கொள்ள முடியல. அதுலதான் அது நெசசிட்டி என்று பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் வில்டு பை அஸ். அந்த நெசசிட்டி இஸ் வில்டு பை சம்திங் அபோவ் அஸ். அதனால தான் பகவான் இந்த நெசசிட்டி அப்படிங்கிறத கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. அது எப்படி செயல்படுது நம்மகிட்ட? ஜெயிலர் மாதிரி ஜெயிலருடைய கமாண்டை நம்ம மீற முடியுமா ஒரு சிறையில? அது போல அது நம்ம வழி நடத்துகின்றது. அப்புறம் நம்ம யார் வேலை வாங்குறாங்க அப்படின்னா யூட்டிலிட்டி. இது வந்து எனக்கு இது பயனுள்ளதா இருக்கும், இந்த செயல்பாடு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம செயல்படுறோம் எல்லாத்தையும். இதுல எனக்கு என்ன நன்மை சேரும், செல்ஃபிஷா பார்க்குறோம். வாட் இஸ் இன் ஃபார் மீ, அதுதான் யூட்டிலிட்டி. அதுதான் நம்மளோட வழி நடத்துகின்றது. டாஸ்க் மாஸ்டரா இருக்குது. இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்போ வெடிபடுறோம் அப்படின்னா நம்ம பார்த்து அந்த உயர்வான விஷயங்களை நோக்கி செல்லும் பொழுது இதுல இருந்தெல்லாம் விடுபடுறோம் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஆன்மன் வந்து முழு சுதந்திரத்தை அடைகின்றது. We are admitted to the liberties of the soul அப்படிங்கிறார். இப்படிலாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எங்க நுழைகின்றோம் என்றால், யாருடைய சாம்ராஜ்யத்தில் நுழைகின்றோம் என்றால், அந்த பரம்பொருளினுடைய எல்லையற்ற சாம்ராஜ்யம், அழகையும் ஆனந்தத்தையும் உடைய அந்த சாம்ராஜ்யத்தில் நாம் நுழைகின்றோம். அப்புறம் எதனுடைய திறவுகோல் நமக்கு அகப்படுகின்றது என்றால், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கண்டறியக்கூடிய அந்த திறவுகோல். அதன் மூலமாக நம்மை எவ்வாறு நம்மை அந்த பரம்பொருளுக்கு திறவாக வைத்துக் கொள்வது, அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை போற்றுவது என்பதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த திறவுகோல் நமக்கு கிடைக்கின்றது. So we open ourselves to the possession of the adoration of the eternal அப்படிங்கிறார். இங்கதான் வந்து இதனாலதான் வந்து நம்ம ரிலிஜன் மதம்னு சொல்றோம், ஆர்ட் அண்ட் போயட்ரி அப்படிங்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து இவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்னா, இந்த காரணத்துக்காகத்தான் இந்த ரிலிஜன், ஆர்ட் அண்ட் போயட்ரி இதுக்கெல்லாம் இம்மென்ஸ் வேல்யூ அப்படிங்கிறார். இம்மென்ஸ் வேல்யூ அப்படின்னா எதுக்காக? நம்மளுடைய மனிதனுடைய ஆன்மனை பொறுத்த வரைக்கும் இவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு இம்மென்ஸ் வேல்யூ இருக்கு டு த ஹியூமன் ஸ்பிரிட். இது என்ன செய்கின்றது? இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றது? உண்மையிலேயே என்ன செய்கின்றது அப்படின்னா பார்க்கணும். இதுல எல்லாம் போனா இப்படிலாம் வரும்னு சொல்றோம். உண்மையிலேயே அது என்ன செய்கின்றது? நம்முள் மதமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ட்ரூத், அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை, அதை கண்டறியும் ஒரு சக்தியை நமக்கு தருகின்றது. இட் லைஸ் இன் தர் இம்மிடியட் பவர் ஃபார் இன்னர் ட்ரூத். வெளியில் இருக்கக்கூடிய உண்மையை உள்ள இருக்கக்கூடிய உண்மையை கண்டறியும் சக்தியை நமக்கு இவைகளின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றன. அதனால நம்மளுடைய உள் ஜீவன் விரிவடைகின்றது, செல்ஃப் என்லார்ஜ்மெண்ட். இறுதியாக நம்முடைய ஆன்மன் வந்து விடுதலை பெறுகின்ற. விடுதலைன்னா நாம் அதை சுற்றியுள்ள தளைகள், மென்டல் இக்னோரன்ஸ், வைட்டல் இக்னோரன்ஸ், பாடிலி இக்னோரன்ஸ், இதுல இருந்தா நம்ம விடுபடுகின்றோம் அப்படிங்கிறார். ஸோ இதுக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களுக்கு போகும்பொழுது பொதுவாக சாதாரண மனிதனை வந்து எவையெல்லாம் கட்டுப்படுத்துகின்றனவோ அவை அனைத்திலிருந்தும் நாம் விடுபடுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Paragraph 4. But in other spheres of life, in the spheres of what by an irony of our ignorance we call especially practical life, although
if the divine be our true object of search and realization, our normal conduct in them and our current idea of them is the very opposite of practical. We are less ready to recognize the universal truth. We take a long time to admit it, even partially in theory. We are seldom ready to all to follow it in practice. And we find this difficulty because there, especially in all our practical life, we are content to be the slaves of an outward necessity and think ourselves always excused when we admit as the law of our thought, will, and action the yoke of immediate and temporary utilities. Salient points. But in other spheres of life, especially in practical life, so-called by us ignorantly, we are less ready to recognize the universal truth. If the divine be our true object of search and realization, our normal conduct in other spheres of life and our current idea of them is the very opposite of practical. That is, in truth, the aim of our so called practical life is to find the divine in all. We take a long time to admit it, even partially in theory. We are seldom ready at all to follow it in practice. We find this difficulty because in all our practical life, we are content to be the slaves of an outward necessity. We admit the fact that the compulsion of immediate and temporary utilities must determine our thought, will, and action. மதம், ஆன்மீகம், ஆர்ட், பியூட்டி இதுல எல்லாம் போகும்பொழுது நம்மால இந்த பரம்பொருளை நாடுதல் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்மையை நம்மால முழுமையாக உணர முடிகின்றது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம் எப்படி அதில் இங்கெல்லாம் போகும்பொழுது வழக்கமாக நம்மளுடைய எவையெல்லாம் நமக்கு தடையாக இருக்கின்றனோ அதெல்லாம் முற்றிலும் நீக்கப்பட்டு நம்ம அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த மெய்மையை தரிசிக்கும் ஒரு நிலையை அடைகின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அது மாதிரி இல்லாத நிலையில தான் நம்ம மெஜாரிட்டி இருக்கிறோம். எல்லாருமே இதெல்லாம் எவ்வளவு தூரம் சீரியஸாக எல்லாருமே பண்ணுறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறி. வாழ்வில் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண நிலையில தான், சாதாரண செயல்பாடுகளில் தான் நம்மளுடைய வாழ்க்கை கழிகின்றது. அனைவருக்கும் பெரும்பான்மையானவர்களுக்கு அப்படிதான் கழிகின்றது. இந்த பெரும்பான்மையாக கழிக்கப்படும் நம்மளுடைய வாழ்க்கை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம்? பிராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறோம். ஒரு ஆன்மீகவாதி ஒரு ஒரு விஷயத்த சொல்றார், ரொம்ப உயர்வான விஷயத்த சொல்றார். உடனே ஒரு மனிதன் தன்னை சாதாரண மனிதன், சாதாரண வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், அவன் என்ன சொல்றான்? நீங்க சொல்வதெல்லாம் சரி, இது என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு அவன் கூறுகின்றான், அறியாமையில் கூறுகின்றான். பிராக்டிக்கல் லைஃப்னு தானே சொல்றோம், நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 99.99% எல்லாரும் பிராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது இப்படிதான் பார்க்கறாங்க. ஆனால் பகவான் இங்க ஒரு புதுமையான கருத்தை சொல்கின்றார். நம்ம எதை நம்ம நடைமுறை வாழ்க்கை என்று கூறுகின்றோமோ அவ்வாறு கூறுவது ஒரு அறியாமை அப்படிங்கிறார். நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு கூறுவதே ஒரு அறியாமை அப்படிங்கிறார். இங்க எது நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்ல முடியும்? நடைமுறை வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு பிரித்து சொல்ல முடியுமா? ஆல் லைஃப் இஸ் யோகாங்கிறது தானே உண்மை இல்லையா? ஆல் லைஃப் இஸ் யோகா. அப்புறம் நம்ம போன பேராகிராஃப் 2-3 என்ன பார்த்தோம்?
இன்ஃப்ரா ரேஷனலாக இருக்கட்டும், ரேஷனலாக இருக்கட்டும், இங்கே சூப்பரா ரேஷனலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த டிவைன் சீக்கிங்கில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வாழ்க்கையை வந்து ப்ராக்டிக்கல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பிரித்து பார்க்க முடியும் இல்லையா? இப்போ பூர்ண யோகத்தில் வந்து அது மாதிரி அந்த அந்த டிவிஷனே கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறத அந்த டிவிஷனே இங்கே கிடையாது. அந்த உண்மையின் அடிப்படையில் தான் பகவான் இங்கே கூறுகின்றார். நம்ம வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்னு நம்ம சொல்றோம், சாதாரண வாழ்வு அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறாரு. எல்லா லைஃபுக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது ஒரே நோக்கம் தான், நம்ம அறியாமையில நம்ம சொல்றோம் அப்படிங்கிறார். In the spheres of what by an irony of our ignorance we call especially practical life அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது எது வந்து எல்லா லைஃபுக்கும் அடிப்படையில என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், டிவைன் சீக்கிங் தான். நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடி டிவைன் சீக்கிங் தான் இருக்கு. எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடியும் எந்த செயல்பாடு நிகழ்கின்றது என்றால் சீக்கிங் ஃபார் த டிவைன் தான் மறைமுகமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இல்லையா? அதுதான் உண்மையில நடக்கின்றது. அது அப்படின்னா அதுதான் உண்மையான ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்ச் அண்ட் அதுதான் உண்மையான நோக்கமா என்றால் நம்மளுடைய வழக்கமான காண்டக்ட் இந்தம் இங்க என்ன அப்படின்னா நம்முடைய காண்டக்ட் எப்படி, அதுதான் சொல்றார். நம்முடைய காண்டக்ட் எப்படி இருக்கு, அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது. இஸ் அ வெரி ஆப்போசிட் ஆஃப் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு பகவானுடைய அந்த இதை புரிஞ்சுக்காம அதை பற்றி அறிமுகம் இல்லாதவங்க படிக்கிறப்ப இது புரியாது. இது என்னமோ சொல்றாரு, ஆப்போசிட் ஆஃப் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறாரு, இன்னொரு பக்கம் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லி. இங்கே ப்ராக்டிக்கல்னாலே ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுக்கே அந்த டிமார்கேஷனே கிடையாது. எதை நம்ம ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறோமோ அதுவும் கூட டிவைன் சீக்கிங் தான் இல்லையா? எதை நம்ம ப்ராக்டிக்கல்னு சொல்றோமோ, அறியாமையில சொல்றோமோ, அதுவும் ஒரு டிவைன் சீக்கிங் தான். ஏன்னா நீங்க சடப்பொருளே அதுல ஈடுபட்டிருக்கு. தாவர இனங்கள், விலங்குகள், மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட நிலை எல்லாருமே அதுல ஈடுபட்டு இருக்கு. அப்படிங்கும்போது வேர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ராக்டிக்கல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், எல்லாமே அதே இதுதான். நம்ம அறியாமையில நம்ம என்ன சொல்றோம், ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு தனியாக பிரிச்சு பேசுறோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறார். அதனால எதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்னு சொல்றோமோ அதுவும் ஒரு டிவைன் சீக்கிங் தான். ஆனா அதுல நம்மளுடைய காண்டக்ட் எப்படி இருக்கு, அதுல நம்மளுடைய நடத்தை எவ்வாறு இருக்கின்றது என்றால் எல்லாமே வந்து அதனுடைய நம்முடைய செயல், நம்மளுடைய நாடுதல், பரம்பொருளை நாடுதல் என்பதற்கு எதிராக இருக்கின்றது. Our normal conduct in them and our current idea of them is a very opposite of practical அப்படிங்கிறார். இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். அந்த நிலையில நம்ம இருப்பதனால தான் நம்மளால வந்து இந்த யூனிவர்சல் ட்ரூத்தை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. எது யூனிவர்சல் ட்ரூத்? ஆல் ஆர் சீக்கிங் த டிவைன் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் ட்ரூத். அதை நம்மளால ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய காண்டக்ட் வந்து நேர்மறையாக எதிர்மறையாக இருக்கிறதுனால அதை நம்ம புரிஞ்சுக்க முடியல. அந்த உண்மையை நம்ம காண தவறுகின்றோம் அப்படிங்கிறார். நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். ஈவன் தியரிட்டிக்கலா கூட, கோட்பாடு அளவில் கூட நம்ம வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நெடுநாள் ஆகின்றது. we take a long time to admit it even partially in theory அப்படிங்கிறார். அப்புறம் we are seldom ready at all to follow it in practice. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வு வந்து நான் என்னுடைய வாழ்வில் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய எல்லாமே வந்து டிவைன் சீக்கிங் தான், என்னுடைய வாழ்க்கையே வந்து டிவைன் சீக்கிங் தான் அப்படிங்கிறத எவ்வளோ பேர் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? அதான் சொல்றார், we are seldom ready to at all to follow it in practice அப்படிங்கிறார். ஏன் நம்ம கடினமாக இருக்கின்றது அப்படின்னா நம்ம எதோட திருப்தி அடைஞ்சிடுறோம், இந்த வெளிப்புற தேவைகள். ஏற்கனவே பார்த்தோம், நெசசிட்டி அப்படிங்கிறது நம்மால மீற முடியாதது. இதுல நம்மளுக்கு சாய்ஸ் இல்லாம போயிடுது. மனிதன் வந்து அந்த பெரிய இயந்திரத்தில் மேல், சுழலும் இயந்திரத்தில் மேல் உட்கார்ந்துள்ள அந்த ஃப்ளை ஆன் த வீல் அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த ஃப்ளை ஆன் த வீல்னா அதுக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்குமா? அது வீரோட சுத்திட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படிங்கிறார் பகவான்.
அந்த அவுட்வர்ட் நெசசிட்டி அப்படிங்கிற ஒரு எந்திரத்துல நம்ம சுழண்டு கொண்டே இருக்கின்றோம். அதிலே திருப்தியை அடைந்து விடுகின்றோம். we are content to be the slaves of an outward necessity. அதனால நம்ம வந்து சமாதானம் சொல்லிக் கொள்கின்றோம். and think ourselves always excused. சமாதானம் சொல்கின்றோம். எப்போ சமாதானம், எதற்கு சமாதானம் சொல்லிக் கொள்கின்றோம்? நம்முடைய உடனடியான தேவைகள், தற்காலிக தேவைகள், உடனடியான தேவைகள், தற்காலிக தேவைகள், இவையெல்லாம் என்ன செய்யுது? நம்முடைய எண்ணம், நம்முடைய சங்கல்பம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய உடனடியான மற்றும் தற்காலிக தேவைகள், நம்முடைய எண்ணம், சங்கல்பம், செயல்பாடு, இதை மூன்றும் வழிநடத்தும் விதியாக செயல்படுகின்றது. இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். என்னுடைய லைஃப் வந்து எனக்கு இப்ப என்னவோ எது தேவையோ அதுதான் நான் செய்யறேன், அதுபடிதான் நான் சிந்திக்கிறேன், அதுபடிதான் நான் என்னுடைய வில் இப்படிதான் இருக்கு, ஆக்ஷன் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே திருப்தி அடைந்து விடுகின்றோம். அதனாலதான் நம்மால வந்து இதற்கு பின்னால உள்ள உண்மை, எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம், why we are doing that, எது நம்மை வந்து இயக்குகின்றது, எந்த உண்மை நம்ம இயக்குகின்றது, எந்த உண்மையை நோக்கி நாம் வாழ்கின்றோம், செயல்படுகின்றோம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணவே விட மாட்டேங்குது அப்படிங்கிறார். we are so drowned in that immediate and temporary utilities that நம்மால அதுக்கு மேல போக முடியல அப்படிங்கிறார். இதுல இருந்து தான் மனிதனை விடுவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியரை உருவாக்கணும் அப்படின்னு மதர் வந்து சின்ன வயசுலயே பிளான் பண்ணி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. மனிதனை வந்து அழுத்தியும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் அந்த அன்றாட தேவைகள் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டிலேருந்து அவனை விடுவித்து அவனை ஒரு ஹையர் இதுக்கு அவனுடைய செயல்பட வைக்கணும், அவனுடைய பார்வையை வந்து வேற ஒன்றை நோக்கி, உயர்வான விஷயத்தை நோக்கி திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதர் ஆசிரமத்தை அமைத்தார்கள். ஏன்னா நம்மால வந்து அதை மீற முடிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம வந்து இந்த உண்மையை காண தவறுகின்றோம் அப்படிங்கிற. Even there, we must arrive eventually at the highest truth. We shall find out in the end that our daily life and our social existence are not things apart, are not another field of existence with another law than the inner and ideal. On the contrary, we shall never find out their true meaning or resolve their harsh and often agonizing problems until we learn to see in them a means towards the discovery and the individual and collective expression of our highest, and because our highest, therefore our truest and fullest self, our largest, most imperative principle and power of existence. All life is only a lavish and manifold opportunity given us to discover, realize, express the divine. Salient points. Yet we must arrive eventually at the highest truth. We shall find out in the end that our daily life and our social existence are not things apart. They are not another field of existence with another law than the inner and ideal. On the contrary, we shall never find out their true meaning or resolve their harsh and often agonizing problems. We must learn to see in our life's problems a means towards the discovery and the individual and collective expression of our higher self. Until then, we shall never find out their true meaning or resolve their harsh and often agonizing problems. It is because our higher self, therefore, our truest and fullest self, our largest, most imperative principle and power of existence. All life is only a lavish and manifold opportunity given to us to discover, realize, express the divine. இப்ப நம்ம பார்த்தோம், இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம மூழ்கி இருக்கோம். we are drowned by the necessities அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படியே மூழ்கிடுறோம். அப்படின்னா நம்ம இந்த லைஃப்பை வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னா என்ன சொல்யூஷன்?
இல்லையா? இப்படி இருக்கிறோங்கிறது பகவான் கிளீனா சொல்லிட்டார். எப்படி ஆர்டினரி லைஃப் எப்படி இருக்கு, எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், நம்மளுடைய கவனம் எல்லாம் எங்க திரும்பி இருக்கு அப்படிங்கிறது பகவான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். எல்லாம் அவுட்வர்ட் நெசசிட்டிஸ், எல்லாம் டெம்பரரி விஷயம், டெம்பரல் விஷயம், இம்மிடியட்டான விஷயம், கணத்திற்கு கணம் வாழ்க்கை, அவர்லி வாழ்க்கை, இதுல தான் மூழ்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படிதான் சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கை, த சோ கால்டு ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வாட் இஸ், அதனால தான் நம்மளால உண்மையை காண தவறுகின்றோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா வாட் இஸ் த சொல்யூஷன்? இதுலேருந்து நம்ம சன்னியாசம் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னா அதுதான் கிடையாது. இது இந்த இந்த செகண்ட் போர்ஷன்ல பூரண யோகம், இந்த இன்டெக்ரல் யோகாவினுடைய அந்த அதே உண்மையை பகவான் எந்த அடிப்படையில் இன்டெக்ரல் யோகா பூரண யோகம் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த உண்மையை இங்கு பகவான் பரிந்துரைக்கின்றார். இல்லையா? பகவான் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை ரொம்ப டீப்பா சொல்லுவார், அதுக்கப்புறம் நமக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு. பகவான் சொல்யூஷன் கொடுக்காம எதையுமே சொன்னது கிடையாது. வித்தவுட் கிவிங் அ சொல்யூஷன் எதையுமே ஹைலைட் பண்ணதே கிடையாது. ஹைலைட் பண்ணும்போது பார்த்தா பயமா இருக்கும். அந்த ஹைலைட் பண்றது ஏன்னா அவர் த்ரெட், அவருடைய அப்ரோச் அப்படி எல்லாத்த பத்தியும் அந்த உண்மையை கொஞ்சம் கூட டவுட்டுக்கு இது இல்லாம எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற அப்படியே வைப்பார். அப்புறம் அது சொல்யூஷனும் கொடுக்குறார். அதுதான் உண்மை. இப்ப சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாம் இருக்கு லைஃப், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறார். அப்படிலாம் மனிதன் வாழ்ந்தாலும் நம்மால அந்த அனைத்திற்கும் மேலான உண்மையை ஒருவர் எட்ட முடியும் அப்படிங்கிறார். இப்படிலாம் இருந்தாலும், நம்முடைய சாதாரண வாழ்வு இப்படிலாம் இருந்தாலும், ஒருவர் அனைத்திற்கும் மேலான இந்த உயர்வான உண்மையை ஒருவர் இறுதியில் எட்ட முடியும் அப்படிங்கிறார். Yet even there we must arrive eventually at the highest truth அப்படிங்கிறார். நம்ம எந்த உண்மையை நம்ம கண்டறிவோம் அப்படின்னா, இறுதியில நம்ம என்ன கண்டறிவோம் அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கை, டெய்லி லைஃப், சமுதாயம் சார்ந்த நம்முடைய வாழ்வு, அவர் சோஷியல் எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் தனியே இருப்பது அல்ல அப்படிங்கிறார். They are not things apart. அது வேறொரு வாழ்வினுடைய களம் அல்ல அப்படிங்கிறார். ஆர் நாட் another field of existence with another law. வேற ஏதோ ஒரு விதிதான் இதெல்லாம் இயக்குகின்றது. அந்த உயர்வான உண்மையை நோக்கும் வாழ்வு என்பது அது வேறு, அதை வேறு ஒரு விதி இயக்குகின்றது. சாதாரண வாழ்வு நாம் என்று கூறுகின்றோமே, அது வேறொரு விதி இயக்குகின்றது அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். ஆர் நாட் another field of existence with another law than the inner and ideal. எல்லாத்தையும் எது இயக்குகின்றது அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்னர் லா, அதுதான் இயக்குகின்றது அப்படிங்கிறார். இன்னர் அண்ட் ஐடியல், எது உன்னதமான ஒரு விதியாக இருக்கின்றதோ, எது நம்ம அகத்தினுள் இருக்கின்றதோ, அதுதான் அனைத்தையுமே இயக்குகின்றது அப்படிங்கிறார். நம்ம வாழ்வுல என்ன பார்க்கிறோம்? நமக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கவே முடியல. எல்லாமே நமக்கு புரியாத விஷயமா இருக்கின்றது. இதுக்கு பின்னால் என்ன உண்மை இருக்கின்றது, ஏன் இப்படி நடக்கின்றது அப்படிங்கிற ட்ரூ மீனிங்கை நம்மால புரிஞ்சுக்க முடியல. வாழ்வில் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் எப்படி இருக்கு? மிகவும் ஒரு கொடூரமானதாக இருக்கின்றது, ஹார்ஷா இருக்கு, வேதனையை தருவதாக இருக்கின்றது, அகனைசிங்கா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்மால எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்? வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய கொடூரமான மற்றும் வேதனையை தரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் நாம் எவ்வாறு அதற்கான தீர்வை கண்டறிவது, வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை எவ்வாறு நாம் கண்டறிவது, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா, சாதாரண வாழ்வில் தான் இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம அழுத்துகின்றன. பட் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம தீர்வை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுதான் பகவானினுடைய உண்மையை ஒரு உண்மையை கூறுகின்றார். ரொம்ப அடிப்படையான உண்மை, முக்கியமான உண்மையை கூறுகின்றார். இதெல்லாம் எப்படி ஒருவர் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய வாழ்வில் ஒருவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் அவை என்னதான் வேதனையும் வலியையும் கொடுமையானதும் இருந்தாலும், அதன் ஊடே அவர் எதை கண்டறிய முயல வேண்டும் அப்படின்னா,
அதையெல்லாம் வந்து ஒரு வழியாக ஏத்துக்கணும். ஒரு சந்திக்கக்கூடிய சவால்களையும் துன்பங்களையும் ஒரு வழியாக அவர் கருத வேண்டும். எதற்கான வழியாக கருத வேண்டும் என்றால், நம்முள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயர்வான ஒரு விஷயம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன், அதை கண்டறிவது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன், அதை கண்டறிவதற்கு ஒரு வழியாக அதை நாம் பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். Until we learn to see in them a means towards the discovery and the individual and collective expression of our highest. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்வான விஷயம், அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிறது மாத்திரம் இல்ல, அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உயர்வான விஷயத்தினுடைய வெளிப்பாடு. அதை கண்டறிவதற்கான ஒரு வழியாகத்தான் நம்ம வாழ்வில் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், வேதனைகள், துன்பம் அனைத்தையும் அவ்வாறு தான் காணணும் அப்படிங்கிறார். ஒரு துன்பம் வந்தது அப்படின்னா அதன் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான அந்த உயர்வான விஷயத்தை எப்படி கண்டறிவது என்பதற்கான வழியாகத்தான் அதை நம்ம பார்க்கணும். அதை நம் மூலமாகவும் ஒட்டுமொத்த அமைப்பின் மூலமாகவும் எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதாகத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். எதை நாம் நம்முள்ள இருக்கக்கூடிய உயர்வான விஷயங்கள் என்று கூறுகின்றோமோ, எது ஒரு மனிதன் கிட்ட எது வந்து ஹையஸ்டா இருக்கும் அப்படின்னா, அது அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதி உண்மையான எது இருக்கின்றதோ அதுதான் வந்து உயர்வானதா இருக்கும். ட்ரூவஸ்ட் தான் வந்து ஹையஸ்டா இருக்கும். அதே போல அவன்கிட்ட எது வந்து முழுமையாக இருக்கின்றதோ, ஃபுல்லஸ்ட் செல்ஃப், அதுதான் வந்து இந்த உயர்வானதாகவும் இருக்கும். அதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு உயர்வான அம்சமாகவும் இருக்கும். அவர் லார்ஜஸ்ட் மோஸ்ட் இம்பரேட்டிவ் பிரின்சிபிள் அண்ட் பவர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு மனிதனுடைய வாழ்வை வழி நடத்தும் ஒரு அமைப்பு, விதி, அதுவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயர்வான அம்சம், அந்த ட்ரூவஸ்ட் செல்ஃப், த ஹையஸ்ட், ட்ரூவஸ்ட், ஃபுல்லஸ்ட், இதை கண்டறிவதற்கான வழியாகத்தான் ஒரு மனிதன் தன் வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்கள், வேதனைகளை அவன் அப்படிதான் பார்க்க கத்துக்கணும் அப்படிங்கிறார். சாதாரண வாழ்வுல இருக்கும், இதெல்லாம் வந்து இதிலே மூழ்கி விடாமல், இதுல மூழ்கி விட்டு இதிலே தங்கி விடுவது என்பது ஒரு ஆப்ஷன். அவ்வாறு இல்லாமல் அதன் மூலமாக எப்படி நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, டிவைன், அதை கண்டறிவது எப்படி, அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறார். அதனால ஒரு ஆல் லைஃப் இஸ் யோகா மாதிரி இங்க வேறொரு கருத்தையும் சொல்கின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதனுடைய அனைத்து வாழ்வும் பார்த்தோம் அப்படின்னா பன்முகம் தன்மை கொண்ட ஒரு தாராளமாக வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறார். ஆல் லைஃப் இஸ் ஒன்லி அ லாவிஷ் அண்ட் மேனிஃபோல்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாழ்வே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறார். எதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றால், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை கண்டறிவது. அதை அந்த கண்டறிந்தால் மாத்திரம் பத்தாது, அந்த அனுபவத்தை சித்தியாக அடைதல், நிரந்தரமாக சித்தியாக அடைதல். டு டிஸ்கவர், டு ரியலைஸ், அதை வெளிப்படுத்துதல், எக்ஸ்பிரஸ் த டிவைன். ஸோ பகவான் இங்கு இறுதியாக என்ன கூறுகின்றார்? ஆல் லைஃப் இஸ் ஒன்லி a lavish and manifold opportunity given us to discover, realize, express the divine. இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் லைஃப், அதிலே மூழ்கிடுறோம், இதுலேருந்து விடுபடுறது தெரியல அப்படிங்கிற நமக்கு வந்து அந்த டவுட் வராது. நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்க மாட்டோம். அந்த ப்ராக்டிக்கல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற செயற்கையான ஒரு வேறுபாடு இங்கே இருக்காது. எல்லா லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம டு டிஸ்கவர் தி டிவைன் வித் அஸ், அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகத்தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இத்தகைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த பேராகிராஃபை நம்ம அடுத்த செஷன்லேருந்து நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ரங்கராஜன் சார். சொல்லுங்க சார், ப்ளீஸ். சார், நீங்க கடைசியா சொன்னது பகவான் ரொம்ப அற்புதமா, சாவித்ரி புக் 2 காண்டோ 5
பேஜ் 168ல த காட் ஹெட்ஸ் ஆஃப் த லிட்டில் லைஃப்ல ரொம்ப அழகா சொல்றார் சார். படிங்க சார் ப்ளீஸ். த அன்ஃபெல்ட் செல்ஃப் வித்தின் ஹூ இஸ் த கைட், தி அன்னோன் செல்ஃப் எபவ் ஹூ இஸ் த கோல் அப்படின்னு 2 எஸ்ஸுமே கேபிட்டல் எஸ்ஸா கொடுத்திருக்கிறார். த அன்ஃபெல்ட் செல்ஃப் வித்தின் ஹூ இஸ் த கைடு, த அன்னோன் செல்ஃப் எபவ் ஹூ இஸ் த கோல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அதான் உள்ள பரமாத்மா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வந்து அந்த ஹையர் இதை கண்டுபிடிக்கிறது, அதை நோக்கி போகுது. கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அதே பேஜ்ல பியூட்டிஃபுல் லைன்ஸ் சொல்லுங்க சார் ப்ளீஸ். 615 அதே பேஜ் 168ல 615 பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. At last there wakes in us a witness soul that looks at truths unseen and scans the unknown. Then all assumes a new and marvelous face. ரொம்ப அற்புதம். இப்ப நம்ம பார்த்தோமே இந்த பேராகிராஃபோடைய ஒரு எசன்ஸை வந்து அந்த வரிகள்ல பாக்குறோம். எக்ஸாக்ட்லி சார். வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அதிலே மூழ்கிடுறோம், என்னன்னு புரிஞ்சுக்காம மூழ்கிடுறோம். ஆனா அந்த விட்னஸ் செல்ஃப் மூலமா பார்க்க ஆரம்பிச்சோம்னா அனைத்திற்கும் பின்னால் உள்ள ட்ரூத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல் சாவித்ரி லைன்ஸ். குட் ஈவினிங் சார். வந்து இந்த லோயர் திங்ஸ் எல்லாம் ஹையர் லெவல்ல வச்சு பார்த்தா நமக்கு அது புரியும்னு சொன்னீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். அதாவது நமக்கு மேல் லெவல்ல பார்த்தா எல்லாமே ரெக்கன்சைல் ஆயிடும், டிஃபரன்சஸ் இருக்காது. அதுதானே மீன் பண்றீங்க நீங்க? அதுதான் மீன் பண்றேன் சார். ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும். ஒரு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு அனாலஜி டிரா பண்றேன். ஒரு ஒப்புமை சொல்றேன், உங்களுக்கு புரியும். இந்த ரீசெண்டா வந்து ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஸ்பேஸுக்கு வந்து நம்ம இதுல இருந்து போனாங்க. இந்த ஸ்பேஸுக்கு போறவங்கலாம் வந்து அவங்களுடைய அனுபவத்தை கேட்குறாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு நம்ம உலகம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து பார்த்த அப்புறம் என்ன தோணுதுன்னா, உலகத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், இது பண்றோம். அதெல்லாம் எவ்வளவு அர்த்தம் இல்லாதது, அர்த்தமற்றவை அப்படிங்கிற உண்மையை வந்து ஒருத்தர் இந்த நிலைமையில இந்த ஸ்பேஸ்ல இருந்து உலகத்தை பார்க்கும்பொழுது அந்த சிறுபிள்ளைத்தனத்தை, இந்த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகளினுடைய ஒரு பயனற்ற தன்மையை வந்து எங்க உணர முடியும்னா அந்த ஸ்பேஸ்ல இருந்து எர்த்தை பார்க்கும் பொழுது அங்க பார்த்தோம் அப்படின்னா அது ஒண்ணுமே இல்லை. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இந்த சோலார் சிஸ்டமே ஒரு இதுங்கிறாங்க. அதுல ஒரு ஸ்பெக் தான் வந்து பூமி. அதுல இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்குள்ள எவ்வளவோ டிஃபரன்சஸ். நீங்க மேலேந்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் எதுவுமே கண்ணுக்கு படாது நம்மளுக்கு, இல்லையா? அது வந்து நான் சொல்றது வந்து ஒரு பிசிக்கல் லெவல்ல சொல்றேன். நான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல சொல்லலை. பிசிக்கல் லெவல்ல வந்து நம்ம வந்து ஒரு உயர்வான நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் அட் ஒன்ஸ் கோ பார்க்குறோம். நம்ம ஒரு உயர்வான பில்டிங்லேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியுது. இது பிசிக்கல் லெவல்ல. கான்ஷியஸ்னஸ் லெவல்ல, லோவர் லெவல்ல இருந்து பார்க்கும்பொழுது கான்ஷியஸ்னஸ் லெவல்ல வந்து நமக்கு வந்து இதெல்லாம் வந்து முரண்பாடுகள் காணப்படுகின்றது. நம்ம அதே கான்ஷியஸ்னஸ் லெவல்ல நம்ம மேல உயரும் பொழுது இது அங்க எல்லாமே வந்து ரெக்கன்சைல் ஆயிடுது. இது கான்ஷியஸ்னஸ் லெவல்ல. முதல்ல நான் சொன்னது பிசிக்கல் லெவல்ல. ஸோ லெவல் உயரும் பொழுது எல்லாமே அந்த இடத்துல வந்து ரெக்கன்சைல் ஆயிடுது. அதுதான் அதுக்கு அர்த்தம். தேங்க்யூ சார். அது நான் சொன்னதை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தா இல்லையான்னு தெரியல. அதாவது நம்மளுடைய உணர்வு நிலையில நம்ம லோவர் லெவல்ல இருக்கிற பொழுது நம்ம எல்லாமே முரண்பாடுகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். நம்ம கான்ஷியஸ்னஸ் லெவல் நம்ம வந்து உயரும் பொழுது நமக்கு வந்து நம்ம அங்க வந்து யூனிட்டி தான் பார்க்குறோம். we don't see the differences.
அதுதான் அர்த்தம் அங்க. we don't see the differences. அங்க ரெக்கன்சைல் ஆயிடுது, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கன்சைல் ஆயிடுது. தேங்க்யூ சார், வெல் எக்ஸ்பிளைன்டு. எனக்கு புரியுறது. இன்னும் இதை திருப்பி திருப்பி யோசிச்சா இன்னுமே நல்ல டீப்பா புரிஞ்சிடுவேன். ஆமா, தேங்க்யூ வெரி அதான். மச். தேங்க்யூ. சார், இந்த நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள், எஸ், இது வந்து ஒரு பெரிய இது சார். ஆக்சுவலி ரியாலிட்டி, அதாவது நம்ம ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன இந்த உலகம் எப்படி சின்னதா இருக்கு, உள்ள என்ன நடக்கிறது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு வச்சுக்கோங்களேன். சர்டன்லி அவர் கான்சியஸ்னஸ் வில் இம்ப்ரூவ் அண்ட் லைக் இட் வில் கோ டு ஹையர் லெவல், நாட் ஓன்லி இந்த பிசிக்கல் டேர்ம்ஸ். அங்கேயிருந்து பார்க்கும்போது இதனுடைய ஃபெர்டிலிட்டி, வேனிட்டி கிளியரா தெரிஞ்சிடும். இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சார். நீங்க அதை நம்ம நிறைய பேர் அது ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கா கூட யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி. நிச்சயமாக. அது இது வந்து மதர் வந்து இதை பத்தி தான் சொல்லிடுறாங்க. மதர் வந்து வேற ஒரு கண்ணோட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஏதாவது ஒரு சீரியஸா ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சரியா மனித நீங்க வந்து எது வந்து ஒரு பறந்து விரிந்த அமைப்போ அதுக்கு முன்னாடி நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. அது அது அந்த அமைப்பு வந்து ஒரு கடலாக இருக்கலாம், ஆகாயமாக இருக்கலாம், ஒரு பெரிய மலை பிரதேசமாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க போங்க. போய் அதுல அந்த உங்க நிலையிலேருந்து அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலையை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஆகாயத்துக்கு கீழே இல்ல கடலுக்கு முன்னாடி ஒரு இயற்கையான மலை பிரதேசம் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கும் பொழுது நம்ம இண்டிவிஜுவலா வி கவுண்ட் நத்திங் அப்படிங்கிற ஒரு இதை நீங்க யூ ஃபீல் ஹம்பிள்டு. அப்போ உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ப்ராப்ளம், உங்களுடைய கான்ஃபிளிக்ட்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து மதர் வந்து ஒரு பிராக்டிக்கலா டிப்பா சஜஸ்ட் பண்றாங்க. யாரோ ஒரு சாதகர் கேட்டது, நீங்க போங்க அங்கெல்லாம் போய் பாருங்க, உங்க மைண்ட் அப்படியே விசாலமாகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த இமேஜினேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் நம்ம மென்டலி நம்ம நிறைய டெவலப் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் வேந்துரும். அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் சோ சிம்பிள். அன்னெசரியில் நம்ம இதெல்லாம் கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்ப நம்ம நேச்சுரலி வி வில் பிகம் ஹையர், பெரிய பிக்கர் சென்ஸ் வி வில் திங்க் and we can understand the issues and take things lightly. Yes, இதுதான் வைடனிங் த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க மதர். வைடன் பண்ணணும்னு நீங்க இது மாதிரி ஒரு பெரிய விஷயத்து போய் ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி போய் நீங்க இருங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க.